வணக்கம் ஸ்டூடெண்ட். இப்போ இந்த சேரீயில் நம்ம தைச்சிருக்கோம் இந்த கவுனை. இது ஃபுல் சேரீ, ஒரு முழு சேரீயில் ஒரு கவுனை ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஒரு கவுனை ரெடி பண்ணிட்டோம். இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டால், இது எல்லோரும் பண்ணுறது தான். முந்தி, அடுத்தது கீழது. இதில் என்னென்னா, இந்த தையல் ஒன்று இப்போ தையல் வருது பாருங்கள். இந்த தையல் செங்கல் தையல் போட்டுக்க வேண்டியது தான். இந்த செங்கல் தையல் இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னொன்று ஃப்ளிட்டு 1 2 3 ஒவ்வொரு இடத்துலையும் 3 ஃப்ளிட் வச்சுருக்கேன் பாருங்கள். ஒன்றுலேயும் 3 ஃப்ளிட்டு. இப்போ நம்ம எடுத்து இந்த கவுனை போட்டோம்னா என்ன ஆகிடும், பஃப்னு அழகாக பார்க்குறதுக்கு சூப்பராகிடும். இப்போ நெக்ஸ்ட் இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டால், ஸ்பெஷல்னு சொல்கிறதுக்கு இந்த ஃப்ளீட் ஒன்று தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இவ்வளோ லைனிங் போட்டு தைக்கிறது தான். லைனிங் எப்பயும் போடுறது அது உண்டு. பேக்கில் வந்து நீ ஜிப்பு வச்சாலும் வைக்கலாம், இல்லை ப்ளைனாக விட்டாலும் விட்டுடலாம். இது ஜிப்பு டைப்பு. ஜிப்பு டைப்லேயே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன்னா, இங்கே பாரு, இந்த பக்கம் மீதியால் விட்டேன், இந்த பக்கம் மீதியால் விட்டேன், இந்த பக்கம் மீதியால் சூப்பராக தைச்சிட்டேன். ஜிப்பு இருக்கிறதே தெரியல. சரி, இதை தைச்சிட்டு காட்டுறீங்களே, தைக்கிறதுக்கு முன்னாடி காட்டுறதே எனக்கு தெரிஞ்சிருக்குமான்னு கேட்கலாம். இது வந்து தைச்சதை காட்டுறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பார்ட்டாக எப்படி தைக்கணுன்றதை உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ.